வணக்கம் தம்பி. போனது வந்துச்சா? ஆமாம் சார், தஞ்சாவூர்லேருந்து ராகவன் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். என்ன சொன்னார்? வாழைக்கா லோட் விஷயமா ஞாபகப்படுத்த சொல்லியிருந்தீங்களா, அதான் உங்களை காண்டாக்ட் பண்ண சொன்னார். அந்த சுந்தர இண்டஸ்ட்ரீஸ் கொரியர் என்னாச்சு? அவங்க டிடி அனுப்பிச்சிட்டாங்க சார், அது நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு. அப்புறம் வேற ஏதோ விஷயம் ஞாபகப்படுத்த சொன்னேன். அந்த பன்ரோட்டி பார்ட்டிக்கு டிடி அனுப்பணும்னு சொல்லியிருந்தீங்க, அதானே? டிடி எடுத்து கொடுத்து அனுப்பிட்டேன். சேர்ந்துருச்சுன்னு அவங்க ஃபோன் பண்ணாங்க. எப்போ ஃபோன் பண்ணாங்க? இப்போதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. சார், அது வந்து நேத்து. அண்ணே சொல்லுங்க தம்பி. கொஞ்சம் இந்த வர்றேன். என்னங்க தம்பி? நம்ம லாரிக்கு 5 டயரும் ரீபட்டன் பண்ணணும்னு சொன்னீங்களே, பண்ணிட்டீங்களா? அது எப்போ போட்டாச்சே, உங்களுக்கு தெரியாதா? நான் போட்டாச்சுன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது கூட செலவு வச்சரையும் கொடுத்துருக்கீங்களே. ஓ அப்படியா? என்ன ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்க போல் இருக்கு. ஆமாண்ணே, இது நம்ம மனசு இருக்கு பாருங்க, பல சமயங்களில் இப்படி தான் குழம்பிடுது. தேவையில்லாமல் எதையோ யோசிக்குது, அனாவசியமாக எதையோ கற்பனை பண்ணிட்டு பல பிரச்சனைகளை உண்டாக்கிக்குது. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு மனசு தான் எதிரி. என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு தான் புரியல. உங்களை மாதிரி படிச்சவங்களுக்கு தான் புரியும். என்னம்மா? ஹலோ, இதை இப்போ அனுப்பிச்சிடுறேன். இல்லை உடனே அனுப்பிச்சிடுறேன். அண்ணே கோயம்பேடுக்கு போங்க, லாரி எடுத்துக்கிட்டு, பார்ட்டி வெயிட்டிங். சாமிநாதன் சார் அவர் தான். சரி போயிட்டு. எனக்கு தலையை வலிக்கிற மாதிரி இருக்கு. தலைவலியில குழப்பமா இருக்கு. நேராவே பேசலாமே. இப்படி பேசினா குழப்பம்தான் வரும். ஆமா சக்தி, நான் நேரடியாவே பேசுறேன். நீங்க என்கிட்ட பேசுனதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என்னால அது ஏத்துக்க முடியல சக்தி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் வந்ததுலேருந்து ஏதோ உங்ககிட்ட செயற்கையா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு இடைவெளி, இது நாள் வரைக்கும் இருந்த அந்த சகஜமான ஒரு பேச்சுவார்த்தை இல்ல. ஏதோ ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. நமக்குள்ள இது வேணுமா சக்தி? இந்த உலகத்துல ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலே தவிர்க்க முடியாம அவங்க காதலிச்சுதான் ஆகணும். அப்படிதான் மற்றவங்க எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் நீங்களும் அந்த மாதிரி நினைக்கணுமா? அப்படி இருக்கணுமா? இத பாருங்க, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பழகிறது, அதனாலதான் காதல் வந்தது அப்படின்றதெல்லாம் மத்தவங்க வேணா சொல்லலாம். ஆனா என் மனசுல இருக்கிறது அந்த மாதிரி உணர்வு இல்ல. எத்தனை நாள் இதை நான் மனசுல வச்சுக்கிட்டு சொல்ல வாய் எடுத்தும் சொல்லாம இருந்த தெரியுமா? என்னோட தயக்கம், வேதனை, குழப்பம், கஷ்டம் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்ட பிறகு நான் இப்ப ரொம்ப கிளியரா இருக்கேன்.
என்னோட உணர்வு சத்தியமானது. என் மனசுல இனிமே வேற யாருக்குமே இடம் கிடையாது. உங்களை தவிர வேற யாரையுமே என் மனசுல நினைக்கவே மாட்டேன். அண்ணா 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 யாரு? நான் தானே. வந்துட்டேன். நீ ஏமா? வா வா வா. எப்பண்ணா வந்தீங்க? ராத்திரியா வந்துட்டேன். கடைக்கு போய்கிட்டு இருந்தேன். கதவுல பூட்ட காணோம். சரி வந்திருப்பீங்கன்னு நினைச்சு கதவு தட்டினேன். சரி சரி வா உள்ள வா. வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? சௌக்கியம் தானே. வாமா உட்காரு. இருக்கண்ணே, நீங்க உட்காருங்க. என்னண்ணே வீடெல்லாம் இவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு? சுத்தமா இருக்குதா? நுழைஞ்ச உடனே ஒரே அழுக்கும் ஒட்டடையமா இருந்துச்சு. எல்லாத்தையும் பெருக்கி தண்ணி விட்டு கழுவின அப்புறம் தான் படுத்தேன். படுக்க நேரம் ஆயிடுச்சு, அது எந்திரிக்க நேரம் ஆயிடுச்சு. என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்க? சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? இல்லம்மா, ராத்திரி நான் வீட்டுக்குள்ளார நுழைஞ்சதும் அந்த வீடு இருந்த கடையை பார்த்து மனசு பொறுக்கல. ஏண்ணே ராத்திரி நம்ம வீட்டுல வந்து படுத்திருக்கலாம்ல? காலையில நான் வந்து சுத்தம் பண்ணிருப்பேன்ல. எனக்கு அந்த யோசனை எல்லாம் ஓடலம்மா. இந்த வீட்டுக்குள்ளார நுழைஞ்சதும் எனக்கு பழைய யோசனை எல்லாம் வந்துருச்சு. எப்படி இருந்த வீடு துப்புரவா இப்போ பளபளன்னு இருக்கு. குழந்தைங்க சிரிப்பும் கும்மாளமா எப்படி கலகலன்னு இருந்த வீடு. இந்த தர செவுரு எல்லாம் என்ன கேள்வி கேட்கற மாதிரி இருந்துச்சு. எங்களை இப்படி நிர்கதியா விட்டு போயிட்டீங்களே என்ன? அதான் ஏதோ ஒரு வெறி வந்த மாதிரி சுத்தம் பண்ணி கழுவி வீடு பூரா துப்புரவாக்குனா அப்புறம் தான் படுக்க போனேன். நிம்மதியா தூங்கினேன்னு வச்சுக்க. சரிண்ணே, சாப்பிட்றதுக்காச்சும் வீட்டுக்கு வாங்க. நான் தான் சமைப்பேன்னு அடம் பிடிக்காதீங்க. நீ கூப்பிடாட்டாலும் வந்திருப்பம்மா. என் உடம்புல நீ திராணி இல்லை, என்னால சமைக்க முடியாது. இப்படி நீங்க உரிமையோட பேசுறது தானே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட பேசாம நான் யாருகிட்ட உரிமையோட பேசுவேன்? அதுவும் சரிதானே. அப்புறம் ஊர்ல பிள்ளைங்கெல்லாம் எப்படி இருக்கு? தனம், சரோ, லீலா, விஜி, பவானி எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? ஆமா, நம்ம போஸ் பையன் எப்படி இருக்கான்? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஆனா பாரு, லீலா புருஷனுக்கு தான் இப்படி ஆயிடுச்சு. ஏன், அவருக்கு என்ன? அது கரண்ட்ல கை வச்சு ஷாக்ல ஒரு காலுங்கை இழுத்துக்குச்சுமா. அட கடவுளே, என்னென்ன இது சோதனையா இருக்கு? லீலா இதை எப்படின்னு தாங்கிக்கிட்டா? என்னமோ பாவம், ஏதோ ஒரு தைரியத்துல சுதாரிச்சுக்கிச்சு. அவ ஆபீஸ் போய் வேலை செய்ய சம்பாதிக்கிறான்னு பாத்துக்குவேன். என்ன செய்யறது, இதெல்லாம் நம்ம கையிலே இருக்குது, விதி. லீலா வாழ்க்கை தானே நிம்மதி இல்லாம போய்கிட்டு இருக்கு. பாவம். என்னம்மா பண்றது, நடக்கூடாது நடந்துருச்சு. சரி அதை விடு. நம்ம ஊர் சங்கதி எதுவும் உண்டா? பெருசா எதுவும் இல்லைண்ணே. நடுவுல இந்த ராமலிங்கம் தான் உங்களை ரொம்ப கேட்டாரு. என்ன சமாச்சாரம்? அவரோட வீடு விற்கிற சம்பந்தமா உங்களை தேடினாரு. அங்கங்க விசாரிச்சாரு. உங்களை போன்ல பிடிக்க முடியலன்னு மனசே இல்லாம வேற ஆளுகிட்ட போனாரு. ஐயோ, இதுக்கு தாமா அவன் அவங்க ஊர்ல இருக்கணும், இல்லைன்னா தொழில் நாசமா போயிடும். சொந்த ஊர் தான் சொர்க்கம்னு சும்மாவா சொல்லியிருக்கிறான்? சரி விடுங்கண்ணே, ஒரு வாரம் இருந்தா போறோம். பழையபடி நீங்க இந்த ஊர் ஆளா மாறிட மாட்டீங்க? பாப்போம் பாப்போம். அப்புறம் வேற ஏதாவது நல்லது பொல்லாது? பெருசா ஒண்ணும் இல்ல. நம்ம ஊர்ல ஒரே ஒரு சினிமா கொட்டா தானே இருந்தது, அதையும் மூடிவிட்டானுங்க. அதான வருத்தமா இருக்கு. என்னண்ணே சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்னமா பண்றது? சினிமா கொட்ட மூடி விட்டான்னு வருத்தமா இருக்குன்றிய. ஒவ்வொருத்தன் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை. பின்ன என்னென்ன பண்ண முடியும்? பெத்த பொண்ணுங்க 3ஐயும் கட்டி கொடுத்தாச்சு. மகனும் மருமகளை நல்லா வச்சிருக்கான். அப்புறம் என்ன பண்றது? கோயிலு குளம் சினிமான்னு போக வேண்டியதானே. அப்படியா? அதுக்காக சந்தோஷப்படுமா? என் வாழ்க்கையில என் குழந்தைகளுக்கு வந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு வந்திருந்தா நீ என்னதான் பண்ணிருப்பியா? குழந்தைகள்லாம் நல்லா இருக்காங்கல்ல, அதுக்காக சந்தோஷப்படுவியா? சினிமா கொட்ட முடிட்டான்னு வருத்தப்படுறியே. ஐயோ.
மாமா என்னம்மா? மாமா இதுல இந்த மருந்து மாத்திரையெல்லாம் அவர் சாப்பிட்ட உடனே கொடுத்துருங்க. ஆ. மறக்காம கொடுத்துருங்க மாமா. சரி. இது வந்து என்ன மாமா, அவரோட கை கால்ல எல்லாம் நல்லா தேய்ச்சி தெரியும், உருவி தெரியும். விடுங்க. மறக்காதீங்க மாமா. சரிம்மா. நேரத்துக்கு சாப்பிட வச்சிருங்க. சரி. பார்த்து போம்மா. சரிங்க மாமா. வாங்க, உள்ள வாங்க. நான் உள்ளே வர்றதுக்காக வரலங்க. ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்ட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சொல்லுங்க. கடை திறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரவி வாங்கின ஜாமானுக்கெலாம் 2-3 மாதம் பாக்கி இருக்கு. அது கரண்ட் ஷாக் அடிச்சு அவன் உடம்பு முடியாமல் இருக்கான். அது தெரிஞ்சதுனால தானே இத்தனை நாளாக வரல. கை இன்னும் சரியா இல்லைங்க. அதுக்கு நான் என்னங்க பண்ணுறது? எனக்கும் 1008 பிரச்சனைகள் இருக்குல்ல. பணத்தை உடனே செட்டில் பண்ணுறதுக்கு வழியை பாருங்க. இல்லைன்னா நான் லீகலை அப்ரோச் பண்ணுறாப்புல வரும். சார், உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்? 25,000 ரூபாய் தரணுமா? நான் எப்படி ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இல்லைம்மா, உங்களுக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள பணத்தை செட்டில் பண்ணுறதுக்கான வழியை பாருங்க. அவ்வளோதான். சரிங்க சார், நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். சரிம்மா. ரவி இதுவரைக்கும் பிஸ்னஸில் நல்ல பேர் எடுத்திருக்காரு. தயவு செஞ்சு அந்த பேர் கெட்டு போயிடாம பார்த்துங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ம். வரட்டுங்களாம்மா? வாங்க சார். வரேன் சார். சரிங்க. எப்படிம்மா 2 நாளில் ரெடி பண்ண முடியும்? தெரியல மாமா, ஆனா எப்படியும் ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும். சரி மாமா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரி. காய்கறி வரத்தெல்லாம் எப்படின்னு இருக்கு? பரவாயில்லடா. வெங்காயம் மட்டும் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. அது இனிமேல் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஒரு 3 லோடு வருது. நம்ம மாலிங்கத்துக்கிட்ட பேசியிருக்கேன். யார், நம்ம திருச்சி ஆளா? அண்ணே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுடா. காய்கறி கடை இனிமேல் நான் பார்த்துக்கிறேண்ணே. காய்கறி கடையை நீ பார்த்துக்கிறியா? ஏன்? இல்லைண்ணே, லாரி ஆஃபீஸை பார்த்துக்கிறது நீங்களும் சக்தியும் பார்த்தாதா? நான் வேறு எதுக்கு? நான் இங்கிருந்தா நல்லது தானே. உன் மனசில் என்ன நினப்பிலடா இருக்கா? எந்த நினப்பிலும் இல்லைண்ணே, சாதாரணமாக தான் சொன்னேன். எப்பத்துலேருந்துடா பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்க? எனக்கு நல்லா தெரியும்டா. அந்த சக்தி பொண்ண மனசில் வச்சு தான் அங்கே போக மாட்டேன், காய்கறி கடையை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். ஏன்டா இப்படி பண்ணுற? மனசை விட்டு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கும் சரோவுக்குமே இந்த எண்ணம் இருக்கு. சக்தி தங்கமான பொண்ணுடா. உனக்கு என்னடா பிரச்சனை? இதில் நல்ல விஷயம் தானே. நான் அப்படி நினைக்கலண்ணே. ஏன் அந்த சக்தி பொண்ணை உனக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது சொல்லு. அண்ணே, இது பிடிக்காத பிரச்சனை இல்லைண்ணே, தேவையா இல்லையாங்கிற பிரச்சனை. எனக்கு இது தேவையில்லை. என்னடா தேவையில்ல? உன் வாழ்க்கை எப்படியே போயிடணுமா? உனக்கு ஒரு துணை தேவையில்ல? அண்ணா, இந்த கேள்விக்கு நான் பல முறை பல இடத்துல பதில் சொல்லியாச்சு. போதுண்ணே, இதோட இந்த பேச்சு விட்டுருவோமே. டேய், என்னடா நீ உன் மேல அக்கறையில பேசிட்டு இருக்க? ஒரே வாரத்துல விட்டுருங்கங்கிற. நான் உங்களை ஒன்று கேட்குறேன், கோச்சுக்காதீங்க. சொல்லு. எனக்கு ஒரு மாற்று வாழ்க்கை வேணும், எனக்கு ஒரு புது எதிர்காலம் அமையணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. நல்ல விஷயந்தான். என்ன, நம்ம நிர்மலாவும் என் நிலைமையில தானே இருக்கு. ஏன் நிர்மலாவுக்கு ஒரு மாற்று வாழ்க்கை வேணும்னு நம்ம யாருமே யோசிக்கல? டேய், இதுக்கு பதில் என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். இந்த சமூகத்தை பத்தியோ நிர்மலாவை பத்தியோ நான் புதுசா உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. இதை பத்தி நிர்மலா முதல்ல யோசிக்கணும்டா. வித்தாண்டாவாதமா பேசாத. அதையே தானே நானும் சொல்றேன். நானா இருந்தாலும் சரி, நிர்மலாவா இருந்தாலும் சரி, இன்னொரு வாழ்க்கை தேவையாங்கிறத பத்தி முதல்ல நாங்க தான் யோசிக்கணும். ஏன் தேவையில்லாம நீங்களாம் போட்டு குழப்பிக்கிறீங்க? நீங்களாம் குழம்புனது பத்தாதுன்னு பாவம் அந்த பொண்ணு சக்தி அதுவும் சேர்ந்து குழம்பி போயிருக்கு. ப்ளீஸ்ண்ணே, எந்த வாழ்க்கைக்கும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு என்ன என் போக்கில் விட்டுருங்களேன். ஹலோ, லீலா இருக்காங்களா? ஒரு நிமிஷம். ஏம்மா லீலா, போன்மா. ஹலோ.
உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பொம்பளைன்ற காரணத்துக்காக அத்தை மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம், அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு நினைச்சீங்களா? இதெல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்கோங்க, என்கிட்ட வச்சுக்க வேண்டாம். என்னம்மா நீ மட்டும் என்னென்னமோ பேசிட்டே போய்கிட்டு இருக்க? என்ன நடந்துச்சு? எதுக்காக அப்படி கத்துற? என்னம்மா லீலா, என்ன பிரச்சனை? எதுவுமே சொல்லாம நீ பாட்டு கத்திக்கிட்டு இருக்க? சார், போன் வந்ததுன்னு நான் எடுத்து பேசினேன். அடுத்து எங்க இந்த ஆள் கிஸ் பண்றான் சார். இது பார், அநியாயமா பேசாத. நீங்க பண்றது அநியாயம். என்னது? என்னம்மா சொல்ற நீ? போன்ல கிஸ் பண்ணாரா? 2 பேரும் இங்க தான் இருக்கீங்க, அது எப்படி முடியும்? இல்ல சார், அது இவர்தான். நான் போனை கையில வச்சுட்டே பார்த்தேன். இவர் அந்த பக்கம் செல்ல வச்சுட்டு கிஸ் பண்ணாரு. சார் அபாண்டமா போய் சொல்றாங்க இது சார். அபாண்டம். நான் போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க செல்ல ஆஃப் பண்ணீங்க. இதான் உண்மை. ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்களே? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நிறுத்துமா. இப்போ நீ என்ன சொல்ற? நான் என் செல்ல இருந்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீ எடுக்கும்போது கிஸ் பண்ணேன்னு சொல்றியா? ஆமா. கொஞ்சம் பொறு. இத பார், நான் கடைசியா பண்ண ஃபோன் வரைக்கும் இதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். நீங்களே பாருங்க சார். டயல் நம்பர்ல ஆபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணிக்க, நீங்களே பார்த்து சொல்லுங்க சார். அவர் சொல்றது சரிதாம்மா. அவர் ஃபோன் பண்ணல, நீயே பாரு. அப்படி ஒரு ஃபோன் பண்ணியிருந்தாருன்னா நம்ம ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் இந்த செல்போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அப்படி எதுவும் இல்லையே. நிச்சயமா அது வேற ஒருத்தன் பண்ண வேலை தான். இல்ல அவசரப்பட்டு எதுவும் பேசாதம்மா. ஒரு சென்சிட்டிவான மேட்டர்ல இப்படி தப்பான ஒரு ஆளை கை காட்டினா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டு விடும் தெரியுமா? சாரி சார். லீலா, இப்பதான் அடிக்கடி சரி கேட்கிறமா. எதுலையும் கவனமாயிரு. அவசரப்பட்டு எதுவும் பேசாத. சார் இவங்க எப்பவுமே இப்படிதான் சார். தேவையில்லாம என்கிட்ட வம்புக்கு அலைகிறாங்க சார். இவங்க போக்கே சரியில்லை சார். காரணமே இல்லாம எவனாவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி கிஸ் பண்ணுவானா சார்? சிவகுமார், பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க, வேலையை பாருங்க. சார் எப்படி சார் விட முடியும்? தப்பே செய்யாத போது தேவையில்லாம என் இமேஜை கெடுக்குறாங்க சார். நான் எப்படி சார் விட முடியும்? எவனாவது யூடிசின்னு பிடிச்சி 10 வருஷம் உள்ள போட்டா நான் என்ன சார் பண்றது? சிவகுமார், பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சுல, வேலையை பாருங்க. உட்காருங்க, வேலையை பாருங்க. போங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. சார் இவங்க கிட்ட சொல்லி வைங்க, நான் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன் சார். போதும் சிவகுமார், வேலையை பாருங்க. சிவகுமார், திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்காங்க. உட்காந்து வேலையை பாருங்க. போங்கம்மா. லீலா, அழாதீங்க லீலா. ப்ளீஸ் டேக் இட் ஈஸி. இல்லங்க, நான் போய் சொல்லல. யாரோ ஃபோன் பண்ணி எனக்கு கிஸ் பண்ணாங்க. சரி, எவனாவது பொறுக்கி ராஸ்கல் பண்ணிருப்பான். நீங்க இதுக்காக ஏன் டென்ஷன் ஆவறீங்க? இத பாருங்க, நீங்க வேலையை பாருங்க. இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏதோ சின்ன குழப்பம் நடந்திருக்கு. ஓகே, வேலையை பாருங்க.